கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 84ஆம் சங்கீதம் 4, 5 ஆகிய வசனங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷன், உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அப்படின்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள், தேவனுடைய வீட்டில் குடியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் உடைக்கப்படும். துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணிடுவார். நம்ம எந்த இடத்துல தேவனை துதிக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷன். உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியத்துல போகும்போது பல காரியத்திலே நம்ம உள்ள போய் பார்க்கும்போது பலவீனம் தான் நமக்கு வரும். ஆனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நமக்கு புது பலன். சிலுவை குறித்த உபதேசம் நமக்கு தேவ பலன். இயேசு கிறிஸ்து அதனால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம உண்மையா இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமானபடி இருக்கும்போது, நீதியை பின்பற்றும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். இருதயத்துக்குள்ள செவ்வையான வழி இருக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இருதயத்துக்குள்ளே ஒரு செவ்வையான வழி இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கணும். நிறைய குடும்பத்திலே எப்படி நம்ம யோசித்து பார்த்தால் புரியும் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும் சொல்லி நிறைய கால்குலேஷன் யோசிப்பாங்க. சில குடும்பத்திலே 2 பொய் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, செவ்வையான வழிகளிலே நம்ம இருதயம் செவ்வையான வழியில போயிட்டு இருக்கா, இல்ல தப்பான வழியில போயிட்டு இருக்கா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தா சமாதானம் இருக்காது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் வேணும் அப்படின்னா முதல்ல செம்மையான வழியில இருக்கணும். செம்மையான வழியில இருக்கும்போது வாசல் திறக்கப்படும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்போம். தேவனுக்கு பிரியமானபடி இருப்போம். தேவனுடைய வீட்டிலே நம்ம தரித்திருக்கிற பிள்ளைகளா இருப்போம். உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் என்று எழுதப்பட்டு, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது சகலவிதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம். இருதயம் செவ்வையான வழியில இருக்கா, அதை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணாலே போதும். மற்றபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில சகலவிதமான கிருபைகளையும் சகலவிதமான நன்மைகளையும் சகலவிதமான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருவார். நம்ம இருதயம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் தருவார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க.
புதிய நாளிலும் புது கிருபையால நிரப்புங்க. உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து பண்டசாலை திறந்து சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துள்ள ரட்சிப்பின் வசந்த தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. இந்த நாளிலும் எங்களோட சிந்தனை கிறிஸ்துவோட நிலைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியர் மட்டும்தான்ப்பா தங்கியிருக்கணும். உமக்கு பிரியமில்லா எந்த இடத்துல நாங்கள் போக கூட வேலை அடைங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. முன்னும் பின்னுமா தேவர் நிப்பாட்டுங்க. பகலில் மேகஸ்தமம் இரவில் அக்னி சமயம் கூட நீங்க வாங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாம மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம், இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.